முடிஞ்ச கையோட பொண்ணு அப்படியே சாப்பிட போகிறாங்க. அப்போ பொண்ணு ஆசையாக ஏதோ சாப்பிட இருக்கிறா. அதை தட்டி விட்டுட்டு இதை சாப்பிடுவாங்களா, இதை சாப்பிடுன்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. ஸோ பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பொண்ணு நான் வெஜிடேரியன் சூப்பராக சாப்பிடுவா. ஆனால் இவள் கல்யாணம் பண்ண வீட்டில் பியூர் வெஜிடேரியன். ஸோ இப்போ அவளால் நான்வெஜ்ஜே சாப்பிட முடியல. கூடாதுன்னு ஆர்டர் போட்டுருவாங்க. ஹஸ்பண்ட் இதை பண்ணாது அதை பண்ணாதுன்னு சொல்லி ரொம்ப ஆர்டர் போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இவன் செகண்ட் இயர் ஆனிவர்சரி வரும். அப்போ எல்லாருக்கும் 3 பூரிஸ் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு 9 பூரி சாப்பிட்ருப்பா. என்ன பூரி கல்யாணிச்சான்னு கேட்கும்போது ஆமாம் அந்த மேடம் நிறைய சாப்பிட்டாங்கன்னு சொன்னோன்னே அவங்க எல்லாரும் முன்னாடி 9 பூரி சாப்பிட்டியான்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகி எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு போயிடுவா. இந்த பொண்ணு ரொம்ப வீக்காயிரா நான்வெஜ் சாப்பிடாம. டாக்டர்கிட்ட கேட்கும்போது ஒரு ஏக்கு தினமும் எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லும்போது இதெல்லாம் வேணாம், நான் உனக்கு டேப்லெட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் தெரியாமல் தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. எதுக்கு இதெல்லாம் சாப்பிட்றா, ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபாலோடு, நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் அவங்க ஃப்ளாட் அசோசியேஷனில் சாப்பிட்ற போட்டி நடக்கும், நிறைய நான்வெஜ் வச்சு. ஸோ இந்த பொண்ணு கட்டுன்னு நல்லா வெளுத்து கட்டுறா. அதை அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துறாரு. ஆனாலும் கண்டுக்காமல் இவ பாட்டு நிறைய சாப்பிட்றா. பிடிச்ச விஷயம் பண்ணுறதுல தான் நம்ம சந்தோஷம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவள் பண்ணிட்டு